வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கெனடியன் பேபி சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய பேபியோடைய ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீஷன் டே. ஒரு வயசு ஆகிடுச்சு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ பேசிக்லி இதெல்லாம் தான் ஒரு ரேண்டம் ஃபோட்டோஷூட்ஸ் நாங்கள் பண்ணது. எங்கள் ஃபோன்லேயே தான் எடுத்தோம் ஃபோட்டோஷூட். அண்ட் எப்படி பண்ணேன், ஏது பண்ணேன், என்னென்ன ப்ரிப்பரேஷனை போச்சு, அது எல்லாமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ பேசிக்லி நான் வந்து இன்டர்நெட்லேருந்து சில பிக்சர்ஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எது மாதிரிலாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், எதை மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் கனடாவில் பார்ட்டி சிட்டி அப்படின்ற ஒரு கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பர்த்டே செலிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆனிவர்சரியாக இருக்கட்டும், இல்லை எனிதிங் ஃபார் தேட் மேட்டர், எனி செலிப்ரேஷன், ஒரு மேரேஜாக இருக்கட்டும், ப்ரைடுக்கு க்ரூமுக்கு என்ன தேவை, பிரைட்ஸ் மேடுக்கு என்ன தேவை, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அந்த கடையில் கிடைக்கும். 60th பர்த்டே, 60th ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி. ஸோ எங்களுக்கு பிடிச்ச கலர் நான் வந்து ப்ளூ அண்ட் கோல்டு அப்படின்றது தான் நான் வந்து ஜஃப்ரானுக்கு வந்து பண்ணணும். அந்த பேக்ரவுண்டில் வச்சு தான் அவருக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இப்போது ப்ளூ அண்ட் கோல்டு தீம் அப்படின்றதுனால ப்ளூ பேப்பர் பிளேட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவரும் வந்திருந்தார். அவரும் வந்து கேட்குறாரு, எது வாங்கினாலும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் ஃபன். அவருக்கும் இது ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவரும் ஒரு 18 years 19 years அப்போது இந்த வீடியோ பார்த்தா பேரண்ட்ஸ் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு அவனுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எங்கேயுமே நாங்கள் அந்த ஹாப்பி பர்த்டேன்ற வேர்டு வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணல. எங்கேயுமே 99% யூஸ் பண்ணல. எங்கேயாவது மேபி பர்த்டே அப்படின்ற வேர்டு வந்திருக்கும், வேணால் அது தவிர்க்க முடியல. அந்த மாதிரி தான் கிடைக்கிது ஐட்டம்ஸ். ஏன்னா அவருக்கு வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கூடாது அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அட் த சேம் டைம் இந்த 1 year வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்றதுனால அதையும் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ யாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணல, ஆடம்பரமாக பண்ணல, எதுவும் பெருசாக நாங்கள் பண்ணல. பட் எங்களுக்கு வந்து அந்த ஒரு டே அவருக்குன்னு கம்ப்ளீட்டாக ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கேக் வந்து அதுவுமே நான் தான் பண்ணணும். அதுக்கும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் கேக்கோடைய விதம், அதோடைய கலர் எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ப்ளூ அண்ட் கோல்ட் தீம் அப்படின்றதுனால நானே தான் இந்த கேக்கும் பண்ணேன். ஓவன் இருந்ததுனால ஓவனில் வந்து பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து டெக்கரேஷனை கரெக்டாக ஒரு பர்த்டே ஈவினிங், எங்களுக்கு லீவும் இல்லை ஆஃபீஸில். ஸோ எல்லாமே ஈவினிங் ஒரு நாள் ஈவினிங் ஷாப்பிங், இன்னொரு நாள் ஈவினிங் வந்து கேக் செய்கிறது, கப் கேக்ஸும் செஞ்சேன். ஸோ அதை டெக்கரேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேக் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. மேல் அந்த க்ரஸ்ட் மட்டும் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ அதை நான் எப்படியுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். பிகாஸ் அந்த ஸ்மாஷ் கேக் பண்ணுறதுக்கு அது பம்பியாக இருந்தால் பண்ண முடியாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது கப் கேக் நான் ஓவனில் வச்சதை செக் பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபன். அது அந்த கேக் அவருக்காக நான் எல்லாமே பண்ணுறது. இது நெக்ஸ்ட் டே, இது வந்து பிஃபோர் டே ஈவினிங், அவரோட ஃப்ரைடே ஈவினிங் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீஷன். ஆனால் இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங். ஸோ அப்போவே எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் பிரித்து, பிகாஸ் அந்த ஈவினிங் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து எல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ அப்போவே கொஞ்சமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, அந்த சைடில் டிவி இருந்தது அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அவருடைய ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ளூ அண்ட் கோல்டு அப்படின்றப்போ எதெல்லாம் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பேக்ரவுண்டில் ப்ளூ அண்ட் கோல்டு ரெண்டும் காம்பினேஷன் வர மாதிரி. அண்ட் இதுதான் நான் பண்ண கேக். நான் தான் பண்ணேன் இந்த கேக்கை. ஸோ அந்த கேக்கை பேக் பண்ணேன் இல்லையா, அதுக்கு மேலே இந்த டெக்கரேஷன்ஸை இப்போ நான் ஈவினிங் வந்து பண்ணேன். ஸோ அதோடைய வீடியோவும் போட்டால் ரொம்ப லென்த்தி ஆகிடும் அப்படின்றதுனால தான் நான் போடலை. ஸோ இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த மேட், அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் சாக் பிளேட், அதுவும் ப்ளூ பிளேட்டு. அதில் நான் வந்து அவரை பற்றியான பேசிக் இன்ஃபர்மேஷன், அவருக்கு எத்தனை பல் இருக்குது, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் எங்களை எப்படி கூப்பிடுவார் அப்படின்ற மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் சும்மா சின்னதாக எழுதி அது பக்கத்தில் வச்சுருக்கோம். அதுவும் ஜஸ்ட் ஃபோட்டோக்காக. அண்ட் பலூன்ஸ், இப்போ மெயினாக பலூன்ஸ் வந்து ப்ளூ அண்ட் கோல்ட் தீம் வாங்கினோம். அண்ட் கீழே வந்து அந்த மேட்க்கு மேலே அங்கங்கே அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் ஆர் அந்த லைட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன், லைட் அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் அதை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு பிளான் பண்ணேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக என் பிளான் அண்ட் என் ஹஸ்பண்ட் பிளான் தான். வேறு எந்த ஒரு ஃபோட்டோ ஆளுங்களோ இல்லை அந்த பர்த்டே டெக்கரேஷன்ஸ் தீமோ வந்து ரெடி பண்ணல. மைன்யூட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் ரொம்ப மெனக்கிட்டோம். பட் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அவருக்கு இயர்லி பண்ணுவோமானா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதுவும் இந்த வீடியோ மூலமாக நான் ஜஃப்ரானுக்கு சொல்லிக்கிறேன், நோ மோர் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். இதுவுமே பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சோம். ஸோ எஸ், ஜஃப்ரான் வந்துட்டார்.
கண்ணத்தோட ஏ கறி குழம்பே அவன் சுட்டுட்டேன்னு ஒரு மாதிரி பாக்குறாமா. அழகு ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது. ஐஃபோனில் தான் எடுத்தோம், வேறு எந்த கேமரா எதுவுமே இல்லை. ஸோ தேட்ஸ் இட். ஸோ அடுத்த நாள் சாட்டர்டே வந்து என்ன பண்ணோம், பார்க்கில் போய் அவருக்குன்னு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய பார்க் அது. ஸோ அந்த பார்க்கு தான் போயிட்டுருக்கோம், ஹை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து என்னென்ன ஃபோட்டோஷூட் நடந்தது, என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த பார்க் போயிட்டுருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிளான் வந்து திடீர்னு வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. வேறு ஒரு பார்க் நினச்சிட்டு இருந்தோம். பட் இது லாங் வீக்கெண்ட் அப்படின்றதுனால வந்து எங்களுக்கு இந்த பார்க் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப பெரிய பார்க். ஸோ அட்லீஸ்ட் ஒரு டெஸ்க்காவது கிடைக்கும்னு நம்பி போகிறோம். அப்படி சப்போஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவரை வச்சு ஃபோட்டோஷூட் மட்டும் பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சி. அண்ட் இன்றைக்கி வெதரும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எப்பயுமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி க்ரௌடும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க வெளியே. பிகாஸ் லாங் வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் லீவுன்றதுனால எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவர் ஜஃப்ரான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சே ஹாய் ஜஃப்ரான், சே ஹாய். உனக்கு எல்லோரும் விஷ் பண்ணாங்க, தேங்க்யூ சொல்லுங்கள். பார்க்குறது என் சிஸ்டரை நான் இன்ட்ரடியூஸே பண்ணல. இவங்க தான் என் சிஸ்டர். அவங்க பேர் ரிஷ்மியா. எல்லாரும் வந்து என்ன மாதிரியே தான் இருக்காங்க என் சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஜஃப்ரானுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் மாம் மாதிரி. ஜஃப்ரானை பொறுத்த வரைக்கும் நானும் அவளும் ஈக்குவல் தான். அவருக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் என் சிஸ்டரையும் பிடிக்கும். ஸோ எங்கேயுமே எங்கள் சிஸ்டர் இல்லாமல் வரமாட்டார். ஸோ அவங்க வந்து விசிட்டர் விசாவில் வந்திருக்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன் அந்த பார்க் ஹை பார்க் அப்படின்றதுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே 2nd 21st 16th அப்படி நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே செட்டப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் தான்றதுனால எல்லாம் பிளான் பண்ணி யோசிச்சு ஒரு இடத்துல மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இட் வாஸ் ஃபன். அவருக்குன்னு நாங்கள் எடுக்கிற அந்த டைம், எங்களோட ஐடியாஸ் எல்லாம் இன்புட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
அந்த ஃப்ரைடே ஈவினிங்கும் ஸ்மாஷ் கேக் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அப்புறம் இருக்கிற மிச்ச சாக்லேட்ஸையும் அந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டோம். அதோடு அந்த பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஜஃப்ரான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். That's it மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் பேபிஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.